அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே விலாகில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கொள்ளு ரசமும் சூர மீன் ஃபிஷ் ஃப்ரை. ரசத்துக்கு கொள்ளு, மிளகு, சீரகம், தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகா, தக்காளி கரைச்சி வச்சது, கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறமா கொஞ்சம் புளி கரைசலும் நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நான் சாப்பாடு கூட இங்கே வடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்காக என்னென்ன மசாலா நம்ம சேர்த்துக்கலாம் பார்க்கலாம். மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், அதுக்கப்புறமா மிளகாத்தூள் போட்டுக்கலாம், தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறமா தனியாத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், உப்பு, இது எல்லாம் போட்டு நம்ம எவ்வளோ தேவைப்படுதோ, நம்ம மசாலாவுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவரும் போடணும். கார்ன்ஃப்ளவர் போட்டது இதில் நான் கவர் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். கார்ன்ஃப்ளவர்லாம் இதில் சேர்த்து நல்லா நம்ம கொஞ்சோண்டு வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபிஷ் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம், எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நாம் செய்ய போகிறோம். இந்த ஃபிஷ்ஷு சூர ஃபிஷ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கலாம். நம்ம லெமன் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷில் நம்ம எல்லாம் கோட்டிங் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கோட்டிங் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி 1 by 1 நம்ம வச்சுக்கலாம். எல்லாம் செட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரசத்துக்கு தாளிச்சிடலாம். ஆயில் வச்சு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு காஞ்ச மிளகா, நம்ம காஞ்ச மிளகா சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம ஏற்கனவே அரைச்சிருக்கோம், அதனால் நம்ம ஒரு 2 காஞ்ச மிளகா பிச்சு போட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை, பூண்டு எடுத்து வச்சுருக்கிற எல்லா ஐட்டமும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு 50 கிராம் கொள்ளு இருந்தால் போதும், நம்மளுக்கு அதிகமாக வேண்டாம். எல்லா மிக்சரும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அந்த அரைச்சி வச்ச விழுதை எல்லாம் நம்ம போட்டு இப்போ நல்லா நம்ம கலக்கிக்கலாம். நல்லா வதக்கணும். இது நம்ம நல்லா வதக்கிட்டு இந்த ரசத்தை நம்ம எப்போவுமே எப்படி மிளகு சீரகம் ரசம் வச்சா நம்ம எப்படி வதக்குவோம், கொதிக்க விட மாட்டோம். அதே மாதிரி தான் இதுவும், ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டே நம்ம நல்லா வதக்கிடணும். மஞ்சத்தூள், தக்காளிலாம் போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியும் நம்ம சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ, தண்ணி எவ்வளோ தேவையோ நம்ம எல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா உப்பும் போட்டுக்கலாம். ரசப்பொடி கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரசப்பொடி போட்டுக்கலாம், எந்த பிராண்ட் இருந்தாலும் ஓகே. ரசப்பொடி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி போட்டுட்டு குவான்டிட்டி நம்மளுக்கு எவ்வளோ ரசம் தேவையோ அவ்வளோ குவான்டிட்டி, உப்பு, காரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு 1 by 1 நம்ம ஃபிஷ்ஷை போட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே வரலாம். எப்படி இருக்குது தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சூர ஃபிஷ் வாங்கியிருக்கோம். பார்க்கலாம் எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு. மசாலா எல்லாம் நம்ம ஃபுல்லாக போட்டிருக்கோம். இதில் நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் கொஞ்சம் நல்ல சதை கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த ஃபிஷ்ஷில். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சிம்மாக வச்சு இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஃபிஷ்ஷும் நாங்கள் ஃப்ரை பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறமா நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் டச். நம்முடைய டெக்கரேஷன் பண்ணிவிட்டு நம்ம கொள்ளு ரசமும் நம்ம ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டிங்கில் நம்ம சர்வ் பண்ணிடலாம். சுட சுட ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எம்மி கொள்ளு ரசம் ஊற்றிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரசம் நல்லா ஹெல்த்தியும் கூட. அதுக்கப்புறமா நம்ம ஃபிஷ்ஷை ஒரு 2 பீஸ் வச்சுக்கலாம். சூப்பராக நம்ம பிளேட் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
என்ஜாய் பண்ணலாம் சண்டே. நீங்களும் வந்து இன்றைக்கி சண்டே என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.